பனிய முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறது. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. டேய் ஜீவா ராகு, எக்ஸாம் காலை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஓ அப்படியா? அப்ப நீ வேணா வீட்டுக்கு போறியா? டேய் மச்சான், இவ பேய் முழிக்கிறத பார்த்தா ஒண்ணுமே எழுத மாட்டா போலடா. ஏ ஐஸு, இந்தா வேகமா எழுது. வேகமா எழுதுங்கப்பா, இன்னும் 1/2 தான் இருக்கு. டேய் தேங்க்ஸ் ரா ஜீவா. திட்டு பேப்பர் கொண்டு வரலான்னு பார்த்தா அதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னடா கொடுமை அது. எல்லாரும் எழுதியாச்சாப்பா? ஓகே, டைம் அவுட். பாடி ஃபர்ஸ்ட் இந்த ரூம் விட்டு வெளியே போகணும். இவ என்னடா தனியா நின்றுட்டு இருக்கா? ஐஸு, என்னாச்சு? டேய் போயிருடா, அவ்வளோதான் சொல்லிட்டேன். டேய் அண்ணா, எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? நல்லா தான் எழுதியிருக்கேன். ஜீவா நீ? ம் இவங்க 2 பேரும் பேசட்டும், நம்ம போய் நம்ம பொண்டாட்டியை பார்த்துட்டு வருவோம். ஐசு வா போலாம். எங்கடா? நான் உன் கூடலாம் வரமாட்டேன், போடா. அட வாமா, நம்ம அணுவை போய் பார்த்துட்டு வருவோம். சரி. வித்யா, நான் எக்ஸாம் முடிச்சுட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அதை இப்பவே சொல்லுடா பயந்தாங்கோலி. என்னடி சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலையே, சரின்னு சொன்னேன். போதும் போதும், நீ சொன்னது எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. சரிடா, நம்ம அப்புறமா பார்க்கலாம். மேம் பார்த்தா அவ்வளோதான், நான் போகிறேன். சரி வித்யா. வித்யா, காலேஜ் முடிஞ்சதும் நான் என் மனசுல உள்ளதை உன்கிட்ட சொல்ல போறேன். கிளாஸ்ல சார் எடுத்த லெசனையே திரும்ப திரும்ப எடுத்து டென்ஷன் படுத்துறாருடி. ஆமா ஆமா, எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது. ஆமாண்டி, எனக்கும் தான். என்ன சொன்னாரு? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இன்னொரு தடவை இந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டு வரணும். பண்ணாதவங்களுக்கு மார்க் கிடையாது. ஏய், அப்படியே சார் மாதிரியே பேசுறடி. அப்புறம் என்ன சொன்னாரு? ஏ மது, நீயும் அணுவும் லெசன் கவனிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போங்க. கெட் அவுட். ஐயோ சீனியர் டி. மது, அதுக்கு நீ என்னடி சொன்ன? சார் வெளியே நிக்கட்டுமா இல்ல வீட்டுக்கு போகட்டுமா சார்? கெட் அவுட். நம்ம பொண்டாட்டி நல்லா தான் பேசுறா. வீட்டில் இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருந்துக்கிட்டு காலேஜில் எல்லார்கிட்டையும் வம்பு இழுக்க வேண்டியது. அடியே அனு, லைட்டா பின்னாடி திரும்பி பாரு. ஐயோ இவனா? ஐயோ நான் போறேன்ப்பா. நீ நில்லுடி, நானும் வரேன். ஏய் நில்லு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க இங்க? அது அது ஒன்றும் இல்லடா, சும்மா. ஆமா, நீ எப்ப வந்த? நானா? நிக்கட்டுமா இல்ல வீட்டுக்கு போட்டுமான்னு சொன்னியே, அப்பயே வந்துட்டேன். நல்லாத்தையும் பேசுற வாளு. போடா. ஏய், சாரையே கிண்டல் பண்ற அளவுக்கு நீ வந்துட்டியா? என்ன பேச்சு பேசுற? அப்பா, நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன் நீ பேசுனதுல. இவன் நம்மளை இப்படிதான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம இவங்கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். என்ன பண்ணலாம்? ஏன் மேம் வராங்களா? என்னது மேமா? இவளா? என்னையே ஏமாத்திட்டு போறியா? வாடி, நீ வீட்டுக்கு தானே வரணும், பாத்துக்கிறேன். அடியே, என்ன மட்டும் தனியா விட்டுட்டு வந்துட்டீங்கடி. அப்புறம் எங்களையும் கூட சேர்ந்து திட்டுவாங்க சொல்றியா? போடி. அண்ணி உண்மையிலே சூப்பரா பண்ணீங்க. ஆமா, உன்னை பார்த்தா திட்டு வாங்கின மாதிரி தெரியலையே. என்னடி ரொமான்ஸா? ஏய், உத வாங்குவ. நானே அவனை ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டேன். என்னடி சொல்ற? அப்படி என்ன சொன்ன? ஹலோ மேடம், இங்க என்ன பண்றீங்க? நாங்களா சும்மா அப்படியே கொசுவை விரட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லடி.
ஆமா ஆமா, இங்க ரொம்ப கொசு தொல்லை பண்ணுதா அதே. அதுலயும் ஒரு 2 கொசு மட்டும் ரொம்ப ஓவரா பண்ணுது. அதை காலேஜை விட்டு எப்படி விரட்டலான்னு பார்த்துட்டு இருக்கோம். என்ன மக்களா? அனு, அன்னைக்கு நீ என்கிட்ட பேசணும்னு சொன்னேல, இல்லை இல்லை சீனியர், நான் சும்மா தான் சொன்னேன். நீ சும்மா சொன்னாலும் பரவாயில்ல, என்கிட்ட நீ பேசித்தான் ஆகணும். ஏய் அனு, எப்படி சொன்ன? இல்லடி, அது நான் ரகுவை டீஸ் பண்ணுறதுக்கு சொன்னேன். அதை உண்மையை நினச்சிக்கிட்டான் போல, நான் என்னடி பண்ணட்டும்? நீ தானே சொன்ன, அப்போ போய் பேசு போ. ஏய், ஏன்டி? என்னாச்சு வித்யா, இங்க என்ன பண்றீங்க? சிவா, இந்த கௌதம் எங்களை போக விட மாட்டேங்கிறான். லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? போடா. ரகு உன்னை ஒரு தடவை வான் பண்ணி விட்டுருக்கான்ல, திரும்பவும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். டேய், உனக்கும் அந்த ரகுக்கும் ஒரு நாளைக்கு இருக்குடா. அனு, ரகு கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ எதுவும் சொல்லாத. ஏன்னா என்ன சொல்ல வேணாம்னு சொல்றீங்க? நீ சொன்னா உன் மேல கோவப்படுவான், அதான் சொன்னேன். ஏன்னு எனக்கு புரியுதுண்ணா, நான் சொல்லலை. சரிம்மா, நீங்க போங்க.